ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சமையல். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியோட பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம சேனல் திறந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்தை நிறைவு செய்ய போகிறோம். அதுக்கிடையிலேயே நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற டாஸ்க்கை நம்ம நிறைவு பண்ணிட்டோம். அதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்ம சமையல் நண்பர்களின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதை கொண்டாடும் விதமாக இன்னைக்கு நம்ம பிவிஎம் மன வளர்ச்சி குன்றியோர் மறுவாழ்வு மையத்திற்கு இன்னைக்கு நம்ம 105 பேருக்கு சமைச்சு கொடுக்க போகிறோம். அதுக்காக இன்னைக்கு சிக்கன் பிரியாணி நம்ம எடுத்துக்கிட்ட உணவு இதை எந்த முறையில் செய்கிறோம், எப்படி செஞ்சு அவங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது போக இன்னைக்கு தான் நம்ம வீடியோ முதல்ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை தட்டி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சட்டி வச்சு சட்டி சூடான உடனே அடுத்து நம்ம எண்ணெய் சட்டி சூடாயிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் ஊற்றிக்கிறோம். அடுத்து நம்ம கடலை எண்ணெய் 2 லிட்டர் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பட்டை வகை பிரிஞ்சலை, சுருள் பட்டை, அன்னாச்சிப்பூ, லவங்க, நம்ம கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இதனுடைய அளவு 100 கிராம். அது தொடர்ந்து நம்ம ரம்பலை போட்டுக்கிறோம். அது தொடர்ந்து நம்ம 6 கிலோ வெங்காயத்தை கொட்டிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்குறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வெந்துடணும். வெந்ததுக்கு பிறகுதான் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 கிலோ சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாடை மாறின உடனே இப்போ நம்ம வெட்டி வச்ச 6 கிலோ தக்காளியை சேர்த்துக்கிறோம். நம்ம 1/4 கிலோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். நம்ம நறுக்கி வச்ச புதினா மல்லி 2 கட்டு, புதினா 1 கட்டு சேர்த்துக்கிறோம். நம்ம மஞ்சத்தூள் 50 கிராம், காஷ்மீர் மிளகாத்தூள் 100 கிராமும் சேர்த்துக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம 4 லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறோம். நம்ம கழுவி வச்ச 15 கிலோ கோழி எடுத்து இப்ப நம்ம சட்டியில சேர்த்துக்கிறோம். கோழியை போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கிறோம். கோழியெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம நம்மூர் சமையல் பிரியாணி மசாலாவை எடுத்து நம்ம சேர்த்துக்கிறோம். இது அளவு 1/4 கிலோ. அதை தொடர்ந்து நம்ம புளிஞ்சு வச்ச எலுமிச்சம்பழ சாறு ஒரு 8 பழத்தினுடைய சாறு ஊற்றிக்கிறோம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியும் ஊற்றி வேக வைக்க போகிறோம். நம்ம அரிசியை 2 களை களைஞ்சு 3வதா தண்ணியை ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுட்டோம். கோழி வெந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்த அரிசியை பிரியாணியில் சேர்த்து கோழி போட்டு ஒரு 20-25 நிமிஷம் ஆச்சு. கோழி வெந்துருச்சு அனுப்பி நம்ம பார்த்துக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோழி வந்துருச்சு. நம்ம களைஞ்சி சுத்தம் பண்ணி வச்ச 15 கிலோ அரிசியை இப்போ நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கிறோம்.
நம்ம அரிசியை சேர்த்ததோட 50 கிராம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி பேஸ்ட் 1/2 கிலோவை இப்போ நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம மில்க் மேடு 1 டின்னு சேர்த்துக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம சுத்தமான அல்ரீமு 1 லிட்டர் சேர்த்துக்கிறோம். அல்ரீம் நெய், நம்ம தம் போடுறதுக்கு முன்னால ஃபுட் கலர் சேர்த்து அதோட நம்ம தம் போட்டுக்க போறோம். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு மட்டம் ஆயிடுச்சு, நல்லா கொதிநிலை தரமா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துக்கிட்டு அடுப்பு கங்கையெல்லாம் பிரிச்சுட்டு தம் போட்டு 25 நிமிஷம் தம்மில் போட போறோம். இப்போ நம்ம தம் போட்டு 25 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம தம்மை உடச்சிக்க போறோம். காத்து ஹெவியாக அடிக்குது, அதனால நம்ம செஃப் வந்துக்கிட்டு வேற லெவலில் இப்போ தம்மை பிரிக்க போறாரு, மேஜிக்லாம் கட்ட போறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம தம் உடைச்சாச்சு. தம் உடைச்சிட்டு அல்ரீம் நெய் 1/2 லிட்டர் மேலே போட்டு அப்படியே அல்ரீம் நெய் 1/2 லிட்டர் சேர்த்துட்டு இப்போ நம்ம தம்மை உடைச்சி சும்மா வேற லெவலில் சிக்கன் பிரியாணியை எடுத்து சிக்கன் பிரியாணி சும்மா வேற லெவலில் தகன்னு மின்னுது. இன்னைக்கு இந்த சிக்கன் பிரியாணி அப்படியே எடுத்து 100 பசியாளிகளுக்கு கொண்டுகிட்டு போய் பிவிஎம் ட்ரஸ்ட்டுக்கு 65 பேருக்கும் புகாரி மாஸ்க்கு 40 பேருக்கும் நம்ம இப்போ அனுப்ப போகிறோம். நம்ம ஆக்கின பிரியாணி இன்னைக்கு சிக்கன் பிரியாணி வந்துக்கிட்டு 105 பேருக்கு, அதாவது 65 + 40 105 பேருக்கு இன்றைக்கி நம்ம வந்துக்கிட்டு ஆட்டோவில் ஏற்றி நம்ம பிவிஎம் ட்ரஸ்ட்டுக்கும் புகாரியப்பா பள்ளியில் ஓதக்கூடிய 40 மாணவர்களுக்கும் கொண்டுட்டு போய் கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆட்டோவில் வண்டி கிளம்பிருச்சு. நம்மளால ரொம்ப அடுத்த சவாரிக்கு போகணும்னு மும்மரமாக இருக்காப்புல. இவரை நல்லா பார்த்துக்கிறேங்க. ஆமாம், இவரை வந்துக்கிட்டு நீங்கள் ஆட்டோவுக்கு எப்போ வேணாலும் எந்த நேரத்துலையும் அழைக்கலாம். பேர் வந்துக்கிட்டு முகமது ஜக்கரியா, சபியா ட்ராவல்ஸு. ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டு 8300116385. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிவிஎம் மனவளர்ச்சி குன்றியோர் ஹோமுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம சாப்பாடு இங்கே இறக்கி கொடுத்து பரிமாறிட்டு அப்படியே நம்ம இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க போகிறோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?